ஏசப்பா, அற்பமான என்னை வேதத்தை அறிய பயன்படுத்தியதற்கு நன்றி. யாத்ராகமம் அதிகாரம் 20. கேள்வி எண் 1. எது அடிமைத்தன வீடு? விடை எகிப்து தேசம். யாத்ராகமம் 22. கேள்வி 2. யாரையன்றி நமக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். விடை கர்த்தர். யாத்ராகமம் 20:3. கேள்வி 3. வானம் பூமி தண்ணீர் இவற்றில் உண்டாய் இருக்கிறவைகளுக்கு ஒப்பான எவற்றை நமக்கு உண்டாக்க கூடாது, நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் கூடாது? விடை ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும். யாத்ராகமம் 20:4-5. கேள்வி 4. நம் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராயிருந்து தன்னை பகைக்கிறவர்களை குறித்து விசாரிக்கிறவராய் இருக்கிறார்? விடை எரிச்சலுள்ள தேவனாய். யாத்ராகமம் 20:5. கேள்வி 5. கர்த்தர் பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் எத்தனை தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறார்? விடை 3-4. யாத்ராகமம் 20:5. கேள்வி எண் 6. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தன் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு எது மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார்? விடை 1000 தலைமுறை மட்டும். யாத்ராகமம் 20:6. கேள்வி எண் 7. நம் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை எப்படி வழங்காதிருக்க வேண்டும்? விடை வீணிலே. யாத்ராகமம் 20:7. கேள்வி 8. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை என்ன செய்வார்? விடை தண்டியாமல் விடார். யாத்ராகமம் 20:7. கேள்வி எண் 9. டேஷ் பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. விடை ஓய்வு நாளை. யாத்ராகமம் 20:8. கேள்வி எண் 10. எந்த நாள் கர்த்தருடைய ஓய்வு நாள்? விடை 7ஆம் நாள். யாத்ராகமம் 20:10. கேள்வி எண் 11. ஓய்வு நாளில் என்ன செய்யக்கூடாது? விடை யாதொரு வேலையும். யாத்ராகமம் 20:10. கேள்வி எண் 12. கர்த்தர் எத்தனை நாளுக்குள்ளே எல்லாவற்றையும் உண்டாக்கினார்? விடை 6 நாளைக்குள்ளே. யாத்ராகமம் 20:11. கேள்வி எண் 13. கர்த்தர் எந்த நாளிலே ஓய்ந்திருந்ததால் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார்? விடை 7ஆம் நாள். யாத்ராகமம் 20:11. கேள்வி 14. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேசத்திலே நம் நாட்கள் நீடிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? விடை நம் தகப்பனையும் நம் தாயையும் கனம் பண்ண வேண்டும். யாத்ராகமம் 20:12. கேள்வி 15. எவைகளை செய்யாதிருக்க வேண்டும்? விடை கொலை, விபச்சாரம், களவு. யாத்ராகமம் 20:13-15 வரை. கேள்வி எண் 16. பிறனுக்கு விரோதமாய் எதை சொல்லாதிருக்க வேண்டும்? விடை பொய் சாட்சி. யாத்ராகமம் 20:16. கேள்வி எண் 17. எவைகளை இச்சையாதிருக்க வேண்டும்?
விடை பிறனுடைய வீடு, மனைவி, வேலைக்காரன், வேலைக்காரி, எருது, கழுதை, பிறனுக்குள்ள யாதொன்றையும். யாத்ராகமம் 20:17. கேள்வி எண் 18. ஜனங்கள் எல்லாரும் எவற்றை கண்டு பின்வாங்கி தூரத்திலே நின்றார்கள்? விடை இடி முழக்கங்கள், மின்னல்கள், எக்கால சத்தம், மழை புகைதல். யாத்ராகமம் 20:18. கேள்வி 19. தேவன் தங்களோட பேசினால் தாங்கள் செத்து போவோம் என்றவர்கள் யார்? விடை இஸ்ரவேல் ஜனங்கள். யாத்ராகமம் 20:19. கேள்வி 20. தேவன் எதற்காக எழுந்தருளினதாக மோசே ஜனங்களிடம் கூறினார்? விடை சோதிப்பதற்காகவும் ஜனங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் அவர்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும். யாத்ராகமம் 20:20. கேள்வி 21. தமக்கு ஒப்பாக எவற்றை உண்டாக்கவே வேண்டாம் என்று கர்த்தர் கூறினார்? விடை வெள்ளி பொன்னினாலே தெய்வங்கள். யாத்ராகமம் 20:23. கேள்வி 22. கர்த்தருக்கு மண்ணினாலே எதை உண்டாக்க வேண்டும்? விடை பலிபீடம். யாத்ராகமம் 20:24. கேள்வி 23. பலிபீடத்தின் மேல் எவற்றை சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்த வேண்டும்? ஆடுகள், மாடுகள். யாத்ராகமம் 20:24. கேள்வி 24. கர்த்தர் தமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். யாத்ராகமம் 20:24. கேள்வி 25. கர்த்தருக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமாகில் அதை எத்தகைய கல்லுகளால் கட்டக்கூடாது? விடை வெட்டின கல்லுகளால். யாத்ராகமம் 20:25. கேள்வி 26. வெட்டின கல் மேல் உளியிட்ட உடனே அது என்ன ஆகும்? விடை அசுசிப்படும். யாத்ராகமம் 20:25. கேள்வி 27. பலிபீடத்தின் மேல் எது காணப்படாதபடிக்கு படிகளால் அதன் மேல் ஏறக்கூடாது? விடை நிர்வாணம். யாத்ராகமம் 20:26. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எங்களோட இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.